தமிழரின் கலையும் கலாச்சாரமும் என்ற துணைப்பொருளில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச தமிழ் மாநாடு அண்மையில் இடம்பெற்றது. தமிழரின் கலையும் கலாச்சாரமும் என்ற துணைப்பொருளில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச தமிழ் மாநாட்டு நிகழ்வில் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வருகை தந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி ஆகியன இணைந்து நடாத்திய இம்மாநாட்டில் இந்தியா மற்றும் இலங்கையின் தமிழ் ஆய்வாளர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இம்மாநாட்டில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் சந்தன உடவத்த பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்ததுடன் சென்னையைச் சேர்ந்தவரும் உலக தமிழ் சங்கத்தின் தலைவருமான வி.ஜே. சந்தோஷம், இலங்கைக்கான முன்னாள் யாழ் இந்திய துணை தூதுவர் உட்பட கிழக்கு பல்கலைக்கழக, வவுனியா பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றின் உபவேந்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது திருவள்ளுவரின் திருவுருவப் படத்தை உலக தமிழ் சங்க தலைவர் சந்தோஷம் திறந்து வைத்ததோடு அதிதிகள் கௌரவிக்கப்பட்டு அதிதிகளினால் சிறப்புரைகளும் நிகழ்த்தப்பட்டன. இதன்போது இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் வரலாற்று நூல்கள் தொடர்பான ஆவணப்படமும் நூல்களும் சிலவும் அதிதிகளால் வெளியிடப்பட்டன. பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவை இணைந்து தமிழரின் கலையும் கலாச்சாரமும் எனும் தொனிப்பொருளில் நடாத்தும் சர்வதேச all our distinguished guests, dignitaries and scholars, academics. தொடர்ந்து வானொலியின்
பணிப்பாளர் பேராசிரியர் பாரதி கணேடி அம்மையார் அவர்களுக்காக கலை கலாச்சார கூடத்தின் குணாதிபதியுமாகிய பேராசிரியர் கணேடி அவர்களை தொழில்நுட்பவியல் கூடத்தின் மருத்துவ கூடத்தின் கூடாதிபதி வைத்திய கலாநிதி
Professor Xavier Thaninayagam once said, Tamil language and culture are the bedrock of our Madam Ramnayagam, Mr. Ganesh. Our chief guest is gifted with a memento, and also the proceedings now will be released. Sir. Sir. பண்பாட்டின் இதயங்களை நெஞ்சிலே ஒரு வருடங்கள் பழமை வாய்ந்தவை. அவற்றை கோயில்களிலும் வீடுகளிலும் புனித பொருட்களாக அவர்கள் பேணி வருகின்றார்கள். அவற்றில் சொல்லப்பட்ட விதிகளையும் வழக்கங்களையும் வாழ்வில் பயின்றும் வருகின்றார்கள். வரிசையை காட்டி வந்தனர். இந்த நிலையில் எங்கள் மூதாதையரின் இந்த அருஞ்சொத்துக்களை எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்க கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் கற்கைகள் துறை 2 ஆண்டுகள் கிராமமாக கல்பணி செய்து நூற்றுக்கணக்கான ஏடுகளை சேகரித்துள்ளது.
படுதடையும் நிலை. முன்னாடி yes, sir, you give it to the author. Promote. Yes, sir. Thank you. இப்பொழுது நூலின் ஆசிரியர் வணிகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்கின்ற கருத்துருவாகமானது ஒரு சிக்கல் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஏனெனில் சமகாலத்திலே உலகம் முழுவதும் வணிக சூழலானது மிக வேகமாக மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு செல்கின்றது. அதாவது பொருளாதார சூழல், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் சமூக இணைப்புகளின் வாயிலாக உலகமயமாக்கல், தனியார் மயப்படுத்தப்படுதல், தாராளமயமான சிந்தனைகள் இவற்றின் ஊடாக உலகம் முழுவதும் வணிகம் என்பதும் வணிக சூழல் என்பதும் ஒரு வரையறுக்க உட்படுத்த முடியாத, எதிர்கூற முடியாத ஒரு தன்மையினை கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சங்க இலக்கியங்களுடைய பிரதிபலிப்புகள் எவ்வாறு வணிகத்தில் காணப்படுகின்றது என்பதை 4 அடிப்படை அம்சங்களின் ஊடாக நான் நோக்கலாம் என முனைகிறேன். உலகமயமாக்கலும் தாராளவாத சிந்தனைகளும், வணிகமும் அறமும் அரசுக்கும் வணிகனுக்கும் இடையிலான உறவு முறையும், வணிக முறைகளும் வணிக உட்கட்டமைப்புகளும், வணிகமும் பெண்ணின் வகைப்பாவும் என்கின்ற 4 அம்சங்களின் வாயிலாக எனது உரையானது பயணிக்கும். அந்த வகையில் உலகமயமாக்கலும் தாராளவாத சிந்தனைகள் என்கின்ற அடிப்படையில் நோக்குவோமாய் நாம் இன்று அதிகமாக பேசிக்கொண்டிருந்த உலகமயமாக்கல் என்கின்ற எண்ணக்கருவானது 1981ஆம் ஆண்டு தியோடோர் லேவிட் என்பவரினால் எழுதப்பட்ட சந்தைகளின் உலகமயப்படுத்தல் என்கின்ற புத்தகத்தின் பின்னரே இது ஒரு பிரபலமான ஒரு கான்செப்டாக மாறப்பட்டது, எண்ணக்கருவாக மாறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்கள் உலகமயமாக்கல் சிந்தனைகளோடு, அதாவது புறநானூற்றிலே 192 பாடலான ஜாதுமூரே ஜாவரும் கேளி தீதும் நன்றும் பிரதர வாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாருடைய பாடல்களை நாங்கள் உற்று நோக்குவோமாய் இந்த உலகமயமாக்கல் சிந்தனை அதை எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு ஒரு தமிழன் உலகமயமாக்கல் கொள்கைகளோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்த பரந்த உலகிலே உள்ள எல்லாம் ஜாவருக்கும் பொதுவானது. இதில் இடம் எதுவாயினும் எங்கே ஆயினும் எல்லோரும் அது உரியதே. யாரும் தீதும் நன்றும் அவர்களுடைய செயற்பாடுகளினாலே ஏற்படுத்தப்படுகிறதை ஒழிய அது தானாக உருவாக்கப்படுவதில்லை. ஆக இந்த கோட்பாடு நவீன காலத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்ற உலகமயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்றம், அதன் வழியாக ஏற்பட்ட போக்குவரத்து சாதனங்களுடைய வளர்ச்சி, இவைகள் இரண்டினாலும் ஏற்படுத்தப்பட்ட சமூக தொடர்புகள், இவைகள் எல்லாம் உலகமயமாக்கல் என்கின்ற அடிப்படை உலகமயமாக்கல் என்கின்ற சொல்லப்படுகிற எண்ணக்கருவை வரவேற்பதாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர் இந்த அடிப்படை எண்ணக்கருவோடு தான் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். சுதந்திரமாக கருத்துக்களை பரிமாற்றுகின்ற உரிமை, தனக்கு வேண்டியதை தானே தெரிவு செய்கின்ற உரிமை, இந்த மாதிரியான அடிப்படை எண்ணக்கருக்களோடு இந்த கனியன் பூங்குன்றனுடைய பாடல் மட்டுமே போதுமானதாக காணப்படுகிறது. மேலும் நாம் கதைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தாராளவாத சிந்தனை என்றால் என்ன? தனிநபர்கள்